ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஐடெக் மொபைல். இது நம்மகிட்ட வந்திருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறது யாரும் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 128 ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 256 கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மகிட்ட எல்லா நேண்ட் அப்கிரேட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை நம்ம நியூ நேண்ட் வாங்கியிருக்கோம் 256 ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் இருக்கிற நேண்டை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது தெரியும் உங்களுக்கு. நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 128 நேண்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 256 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா பிளாக் பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரைஸாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக அந்த பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பேட் 2 பேட் மிஸ் ஆனால் கூட ப்ராப்ளம். ஸோ பார்த்து கழட்டப்போ பார்த்துட்டு இருந்தால் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி முடிச்சதுக்கப்புறம் தெரியும் பிளாக் பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இதை சுற்றி இருக்கிற பிளாக் பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பொறுமையாக சரி இருந்தால் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக அதை வளர்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம க்ளீனாக அதில் இருக்கிற பிளாக் பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சு நம்ம இருக்க 256 நேண்ட் க்ளீன் அது வந்து நம்ம ரிபால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நீங்கள் பார்க்குற வரையும் ரிபால் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம இருக்க 256 பார்த்தீங்கன்னா நேண்ட் வந்து நம்ம இப்போ ரிபால் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை போர்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் 128 ஸோ இப்போ நம்ம 256 இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று நேண்டை வரீங்களா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ள டேட்டா சார் அதுவும் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அது ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம ரீஸ்டோர் பண்ணால் மொபைல் கம்ப்ளீட்டாக ஆனவும் இப்போ நீங்கள் பார்க்குறது வரீங்கன்னா ரீஸ்டோர் ப்ராசஸ் தான். பார்த்தீங்கன்னா நம்ம 128 நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 256 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் மொபைல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி 256 கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட எந்த நேண்ட் இருந்தாலும் கொண்டு வாங்க, நம்ம பெஸ்ட் பில்டு மாற்றி தரோம் உங்களுக்கு. நம்ம நேண்ட் அப்கிரேட் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 128 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 256 நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம பண்ண ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சர்வீஸ் நம்ம சிப் லெவல் ஐஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு எல்லாமே பண்ணுறோம். ஸோ வந்து நல்லா